வித் ஃபேமிலி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ப்ரெஷர் குக்கர்லேயே எப்படி கேரமல் புட்டிங் செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பால் 1 கப், பாதாம் எசன்ஸ், முட்டை 3, பவுடர் சுகர் 1 கப், கஸ்டர்ட் பவுடர். நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிரும் கீழே. கொஞ்சமாக ஒரு 2 இல்லை 3 டீஸ்பூன் தண்ணியும் சேர்த்துப்போம். சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகிட்டே இருக்கு. நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம புட்டிங் மிக்சர் செய்கிறது பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் இந்த 1 கப் பவுடர் பண்ண சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது பவுடர் சுகர்னால ஈஸியாக கரைஞ்சிரும். ஒரு 2 ட்ராப் பாதாம் எசன்ஸ் சேர்த்துப்போம். அடுத்து நம்ம இந்த அடித்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்துப்போம். இதோட இன்னும் ஒரு பவுல் எடுத்து அதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ஒரு 2 இல்லை 3 டீஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மிக்ஸ் பண்ண கஸ்டர்ட் பவுடரை வந்து நம்ம இந்த புட்டிங் மிக்சரோடு சேர்த்துக்கலாம். நம்ம கேரமல் செஞ்சு வச்சுருக்க பாத்திரத்தில் நம்ம புட்டிங் மிக்சரை சேர்த்துப்போம். ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 1 to 2 கப் தண்ணி சேர்த்துப்போம். நம்ம புட்டிங் மிக்சர் இருக்க பாத்திரத்தையும் உள்ளே வச்சு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வெயிட் ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 40 மினிட்ஸ் இதை வேக வைப்போம். இப்போ நம்ம புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்க. நம்ம டேஸ்டியான கேரமல் புட்டிங் ரெடி. இந்த கேரமல் புட்டிங் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்டோரியை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு குக்கிங் வித் ஃபேமிலி.